வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் இளைய தலைமுறை முக்கிய பங்களிப்பை தந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் ராணுவ படை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே இன்று ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் மேம்பாட்டு இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஜாம்ஷெட்பூர் சர்வதேச கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் ககன்ஜீத் புல்லர் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் இளைய தலைமுறை முக்கிய பங்களிப்பை தந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி புதுதில்லியில் உள்ள தனது இல்லத்தில் கிறிஸ்துவ சமூகத்தினரை அவர் சந்தித்து பேசினார். நாட்டில் உள்ள அனைத்து சமூகத்தினரின் ஆதரவோடும் முயற்சியோடும் வளர்ச்சியை எட்டுவதில் மத்திய அரசு நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அனைத்து மக்களின் வளர்ச்சியையும் அரசு உறுதிப்படுத்தி வருவதாக பிரதமர் கூறினார். மேலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் அவரது உபதேசங்களை நினைவுகூரும் நாளாக கிறிஸ்துமஸ் விளங்குகிறது என்றும் கிறிஸ்துவ சமூகத்தைச் சேர்ந்த பலர் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டுள்ளனர் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பண்டிட் மதன் மோகன் மால்வியா எப்போதும் நாட்டுக்கே முன்னுரிமை தந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மால்வியா புத்தக தொகுப்பு வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசினார். மதன் மோகன் மால்வியாவின் நூல்கள் எதிர்கால தலைமுறைக்கு மிகப்பெரிய அளவில் பயனளிக்கும் என்று அவர் தெரிவித்தார். ஆய்வாளர்களும் மாணவர்களும் நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றை புரிந்து கொள்ள அவை உதவி செய்யும் என்று கூறினார். நவீன சிந்தனை மற்றும் சனாதன கலாச்சாரத்தின் சங்கமமாக மதன் மோகன் மால்வியா திகழ்ந்ததாகவும் ஆன்மீக துறையில் எழுச்சியை உருவாக்கியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நிகழ்கால சவால்கள் மற்றும் எதிர்கால கட்டமைப்பு குறித்த அவரது தொலைநோக்கு பார்வை பாராட்டுக்குரியது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் சுகாதாரத்தில் மருத்துவ உபகரணங்கள் மிக முக்கிய பங்கினை வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்ப புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் மெட்டெக் மித்ரா திட்டத்தினை இன்று அவர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசினார். நாட்டின் மருத்துவ தொழில்நுட்பத் துறையில் இது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் குறைவான கட்டணத்தில் மருத்துவ வசதிகள் கிடைக்க வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். 2047 நாட்டின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுகாதாரத்துறையில் தற்போது ஒரு முழுமையான அணுகுமுறையை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். 2030 நாட்டின் மருத்துவ தொழில்நுட்பத்துறை வளர்ச்சி $5000 கோடி எட்டும் என்று டாக்டர் மன்சுக் மாண்டவியா நம்பிக்கை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் ராணுவம் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் ராணுவ படை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடந்த வாரம் அங்குள்ள ரஜோரி பூஞ்ச் பகுதியில் 2 ராணுவ வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 4 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் தொடர்பாக ராணுவ உயர் அதிகாரிகள் ஜெனரல் மனோஜ் பாண்டேவிடம் விளக்கம் அளித்ததோடு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளையும் எடுத்துரைத்தனர். இதைத் தொடர்ந்து மிகுந்த நிபுணத்துவத்தோடு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜெனரல் மனோஜ் பாண்டே அதிகாரிகளிடம் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இந்த தாக்குதல் தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அங்கு பணியாற்றிய அதிகாரியிடம் துறை ரீதியான விசாரணை நடத்தப்படும் என்று ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. போபாலில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு மங்குபாய் பட்டேல் 28 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கைலாஷ் விஜய் வர்கியா, பிரஹ்லாத் சிங் பட்டேல் உட்பட 18 பேர் மாநில அமைச்சர்களாகவும் 10 பேர் இணை அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டனர். பழங்குடியினர் மேம்பாட்டு இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் இன்று தொடங்கியுள்ளது. பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்கள் 100% சென்று சேர்வதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் அமையும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 200 மாவட்டங்களில் உள்ள 22,000க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் வாழ்விடங்களில் இப்பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரத்தின் போது இதுவரை ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ் மற்றும் வங்கிக் கணக்கு இல்லாத பழங்குடியினருக்கு அவை வழங்கப்படும் என்று பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை.
ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளை அறிந்து உதவி செய்திட வேண்டும் என்று தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று அவர் ஆய்வு செய்தார். இதையடுத்து திருநெல்வேலியில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் மழை வெள்ளம் தொடர்பாக அறிக்கை ஒன்றை தயார் செய்து மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது அவங்களோட துயரம் இன்னும் அதிகரிச்சு கொண்டே போகுது. வீடுகள் இடிந்திருக்கிறது, குழந்தைங்களுக்கு பால் பவுடர் இல்ல, எல்லா இடங்களிலும் வரப்பு உடைஞ்சி கண்வாயில இருந்து எல்லா இடத்துலயும் தண்ணி வந்திருக்கு. இன்னைக்கு பெரிய ரிப்போர்ட் ஒன்று தயார் செய்து பிரதமருக்கும் நாளைக்கு நிர்மலா மேடம் வராங்க. ஏன்னா அவங்க கூட ஏற்கனவே சென்னை ஃபிளட்ஸ் அப்போ அவங்க கூட போய் அவர்கள் பல நிவாரணங்களை கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்கு. இங்க எந்தெந்த கிராமங்கள்ல என்னென்னலாம் நான் பார்த்தேன்றதை குறித்து வைத்து அவர்களுக்கு நான் கடிதமா கொடுக்கலாம்னு இருக்கிறேன். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தில்லியில் இன்று பல்வேறு பகுதிகளில் இந்த யாத்திரை நடைபெற்றது. சீலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் திவாரி மத்திய அரசின் வளர்ச்சிப் பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். இதில் பங்கேற்ற மக்கள் 2047ஆம் ஆண்டு இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக ஆக்குவதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஹரியானாவில் இந்த யாத்திரையொட்டி பல்வேறு பகுதிகளில் சுகாதார விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டன. இதுவரை ஹரியானா மாநிலத்தில் 20 லட்சம் பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்றிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் இந்த யாத்திரை நடைபெற்ற போது மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்பான காணொலி இடம்பெற்ற வாகனங்களுக்கு மக்கள் வரவேற்பு அளித்தனர். ஹமாஸ் இயக்கத்தினரை முற்றிலுமாக ஒழிக்கும் வரை இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து போரிடும் என்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இயக்கத்தினரிடையே நடந்து வரும் மோதலில் இதுவரை 154 இஸ்ரேலியர்கள் தரைவழி தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாகவும் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இதுவரை 12க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பெஞ்சமின் நெத்தன்யாஹூ காசாவில் நடந்து வரும் மோதல் தொடரும் என்றும் அங்குள்ள பிணை கைதிகள் பாதுகாப்பாக அழைத்து வரப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஜம்ஷெட்பூர் சர்வதேச கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் ககன்ஜீத் புல்லர் பட்டம் வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணியில் ஸ்மிருதி மந்தானா, சஃபாலி வர்மா, தீப்தி சர்மா உட்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 3 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரின் முதலாவது ஆட்டம் மும்பையில் வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. இரண்டாவது போட்டி வரும் சனிக்கிழமையும், மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் நடைபெறுகிறது. முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 5ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 7ஆம் தேதியும், மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி 9ஆம் தேதியும் நடைபெறுகிறது. சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி மதுரையில் தொடங்கியது. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் 20 நாடுகளைச் சேர்ந்த 33 பேர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் இளைய தலைமுறை முக்கிய பங்களிப்பை தந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் ராணுவ படை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே இன்று ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் மேம்பாட்டு இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஜம்ஷெட்பூர் சர்வதேச கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் ககன்ஜீத் புல்லர் பட்டம் வென்றார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.